சொன்னா டெம்பரேச்சர். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த பேசிக் யூனிட்ஸ்ல இந்த டெம்பரேச்சரும் ஒண்ணு. ஓகே, 7 யூனிட் வந்து பேசிக்கான யூனிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இது வந்து தீட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஓகே, டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஓகே, ஒரு பொருள் இருக்கு, அது எவ்வளவு ஹாட்டா இருக்கு இல்ல எவ்வளவு கோல்டா இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் தான் டெம்பரேச்சர். அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே. இப்ப டெம்பரேச்சர் இதுக்கு சம் யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் எஸ்ஐ யூனிட், நாம பாக்குற எல்லாமே எஸ்ஐ யூனிட் தான். ஓகேவா, ஸோ டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா கெல்வின். சரியா, இதை தவிர நம்ம வந்து நிறைய யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம். டிகிரி செல்சியஸும் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபேரன் ஹீட்டும் சொல்லி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ரியல் கேசஸ்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர்லாம் ஃபேரன் ஹீட்ல தான் நம்ம மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் டெம்பரேச்சர்லாம் டிகிரி செல்சியஸ்ல தான் வந்து மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா, ஆனா மற்றபடி டிசைன் பண்றது, கால்குலேஷன் பண்றது எல்லாமே வந்து கெல்வின் யூனிட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது இல்லாம இன்னொரு யூனிட் இருக்கும் ராங்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த 4 யூனிட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேவா, ஒரே நிமிஷம். சரி, ஓகே. இப்ப இந்த 4 யூனிட் இருக்கு, நான் எப்படி சார் யூனிட் கன்வர்ஷன் பண்றது? இப்போ ஒரு 32 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை எப்படி நான் யூனிட் கன்வர்ஷன் பண்றது? ஓகே, ஸோ இப்போ 30 டிகிரி செல்சியஸை நான் எப்படி கெல்வின்ல சொல்லலாம், எப்படி ஃபாரன்ஹீட்ல சொல்லலாம், அதே மாதிரி எப்படி அடுத்த ரேங்கின்ல சொல்லலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு யூனிட் கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா தான் எழுத போறேன். ஸோ கெல்வின் கன்வெர்ட் பண்ண போறேன். எந்த யூனிட்ல இருந்து கன்வெர்ட் பண்ண போறேன் பாருங்க, டிகிரி செல்சியஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா, டிகிரி செல்சியஸ்ல இருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிகிரி செல்சியஸ் வேல்யூ என்னவோ அது பிளஸ் 273.15. ஓகேவா, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இதை கெல்வினா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள், 30 டிகிரி செல்சியஸ்னா இங்க 30 பிளஸ் 273.15. ஓகேவா, அப்ப 30 பிளஸ் 273.15 which is equal to 303.15 கெல்வின். ஓகேவா, அப்ப கெல்வின் டிகிரி செல்சியஸ்ல இருந்து கெல்வின் மாத்துறதுக்கான கன்வர்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. செகண்ட் கன்வர்ஷன் பாருங்க, ஃபாரன்ஹீட்டா மாத்தணும். ஓகேவா, ஃபாரன்ஹீட்டா மாத்தணும். இதுவும் பாத்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல இருந்து தான் நான் கொண்டு வரேன். ஓகேவா, ஸோ ஃபாரன்ஹீட்டா மாத்தணும் அப்படின்னா 1.8 இன்ட்டு டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32. ஓகே, டிகிரி செல்சியஸ் வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதோட 1.8 ப்ராடக்ட் பண்ணிட்டு பிளஸ் 32 பண்ணிட்டீங்கன்னா ஃபாரன்ஹீட் கிடைச்சிடும். ஓகேவா, இப்ப ஒரு 10 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிள். 10 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 10ங்கிற வேல்யூவை இந்த பிராக்கெட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். 1.8 into 10 plus 32. Okay, which is equal to 18 plus 32. 18 plus 32 50. இப்போ 10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 50 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, அப்போ 20 டிகிரி செல்சியஸ்னா அதோட 10 வந்து ஆட் பண்ணிட்டு இருக்க கூடாது, 60 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்றது புரியுதா? 30 அப்படின்னா 70, இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஆட் பண்றது இங்க மட்டும்தான், இந்த கெல்வின்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். ஓகே, ஃபாரன்ஹீட்ல ஏன்னா இந்த 32 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இது ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ வந்து வேல்யூஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரியா, ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். லாஸ்ட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ரேங்கின். ஓகேவா, ஸோ ரேங்கின் வந்து கன்வெர்ட் பண்ண போறோம் எதுல இருந்து அப்படின்னா டிகிரி செல்சியஸ்ல, சாரி கெல்வின்ல இருந்து. ஓகே, அதுக்கு வந்து 1.8 சிம்பிளா ப்ராடக்ட் பண்ணிட்டா போதும். ஓகேவா, அப்போ 100 கெல்வின்னா
ரேங்கின்ல சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 100 1.8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அப்போ 180 ரேங்கின். ஓகேவா? ஸோ ரேங்கின் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. கெல்வின், டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சர் அண்டு அதோட யூனிட் கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273.15 கெல்வின். ஓகேவா? ஸோ அடுத்து இப்ப டெம்பரேச்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டேர்ம் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். ஓகேவா? அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரே வேல்யூ தான். அது என்னன்னா 0 கெல்வின். ஓகேவா? 0 கெல்வின். இதை மட்டும்தான் நம்ம அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னு சொல்ல முடியும். ஓகே, இது இந்த 0 கெல்வின்க்கு கீழே வந்து டெம்பரேச்சர் வந்து நம்மளால கொண்டு வர முடியாது. இது வரைக்கும் அதை இதுவும் பண்ணல, ப்ரூஃபும் பண்ணல. ஓகேவா? 0 கெல்வின் which means -273.15 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இதுதான் வந்து டெம்பரேச்சருக்கான ஒரு பேசிக்கான திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீட். டெம்பரேச்சர் அடுத்து ஹீட். ஹீட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றேன். ஓகேவா? செகண்ட், heat. ஓகேவா? ஹீட் இஸ் a எனர்ஜி, இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா mCp ΔT. ஓகே, இதுல இருக்க மாஸ் பார்த்தாச்சு. டெம்பரேச்சர் ΔT மீன்ஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகேவா? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ ஹீட் அப்படிங்கிறது எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெண்டு பாடிக்கு இடையில டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் விச் மீன்ஸ் ஒரு பாடி வந்து T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர்ல இருக்கு, இன்னொரு பாடி T2 அப்படிங்கிற டெம்பரேச்சர்ல இருக்கு. இதை பத்திலாம் நம்ம ஆல்ரெடி நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் டிஃபரெண்டான டெம்பரேச்சர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100, இது ஒரு 30 அப்படின்னா என்ன பண்ணும்னா இந்த 100ல இருந்து 30க்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த ஹீட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வரும், விச் மீன்ஸ் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். சரியா? ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிளா இப்போ Q = mCp ΔT. ஓகே, இதோட யூனிட் பாத்தீங்கன்னா ஜூல். ஆல்ரெடி நேத்தே சொல்லிட்டேன், எனர்ஜி எல்லாமே வந்து ஜூல்ல தான் சொல்லுவோம். ஸோ இங்க தெர்மல் எனர்ஜி விச் இஸ் ஹீட், அதோட யூனிட் பாத்தீங்கன்னா ஜூல். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து ஹீட் பார்த்தாச்சு. ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட். ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட். சரி, இத வந்து Q அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த டேர்மை Q டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ரேட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டாலே இந்த டேர்ம்க்கு மேல இப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர்னா ஹீட், ரேட் அப்படின்னா டாட் வந்துடணும், ஹீட்டுக்கு மேல டாட். அதே மாதிரி மாஸ்னா மாஸ் ஃப்ளோ ரேட், வால்யூம்னா வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, ஒன்னொன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் சிம்பிள். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இட் மீன்ஸ் ஜூல். ஓகே, டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா heat transferred per unit time which means 1 second. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு, இதை தான் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட். எங்கெங்கெல்லாம் ரேட் வருதோ அங்க எல்லாமே டைம் ரிலேட்டட் தான். ஓகேவா? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு, ஒரு செகண்டுக்கு இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றது. சரி, இப்போ இந்த ஜூல் பர் செகண்ட வாட்னு கூட சொல்லலாம். ஓகே, W ஆர் J பை செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வாட், இது வந்து ஜூல். ஓகே, இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் நேம், ஸோ கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ Qக்கு பாத்தீங்கன்னா mCp ΔT. mCp ΔT அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி, mCp வராது, mc தான். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும், mc ΔT தான். சரியா? சரி, இப்போ ஹீட்டுக்கு mc ΔTன்னு சொல்லிட்டேன். இப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட்டுக்கு எப்படி ஃபார்முலா மாறும் பாருங்க. ஸோ Q டாட் ஈக்குவல் டு mக்கு பதிலா m டாட் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். m டாட் c ΔT. ஓகே, m இருந்துச்சுன்னா ஹீட், m டாட்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட். அப்ப m டாட்னா என்ன, டிஃபரெண்டா இருக்குல்ல.
ஓகே, ஸோ எம் அப்படின்னா மாஸ் யூனிட் கேஜி, இது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. இப்போ எம் டாட் அப்படிங்கிறது சேம், டாட்னா என்ன, ஃப்ளோ ரேட். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட். ஓகே, சிம்பிள். ரேட் அப்படின்னாலே என்ன கான்செப்ட், டைம் தான். ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, விச் மீன்ஸ் பெர் செகண்டுக்கு டோட்டலா எவ்வளவு மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, விச் மீன்ஸ் கேஜி பெர் செகண்ட். இதுதான் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கான யூனிட். ஸோ இந்த எம்முக்கு பதிலாக எம் டாட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்துடும். எம்னு யூஸ் பண்ணா வெறும் ஹீட்னு வரும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம் டாட் யூஸ் பண்ணாதான் வாட்டுங்கிற யூனிட்டுக்கு வந்து வரும் ரிசல்ட், ஃபைனலா கிடைக்கிற ரிசல்ட். வெறும் மாஸ் எம் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஜூல்ல தான் கிடைக்கும். ஓகே, கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அண்ட் கிவன் டேட்டாக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல சொல்றேன். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு பக்கெட் எடுத்து அதுல ஃபுல்லாவே தண்ணியை நிரப்பிடலாம். தண்ணியை நிரப்பிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் சப்ளை பண்றோம். ஹீட் சப்ளை பண்றோம் கண்டினியூஸா, ரொம்ப நேரம் ஹீட் ஆயிட்டு ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இப்ப இதுல இருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், ஒரு கப்போ இல்ல ஒரு டம்ளர் ஏதோ ஒண்ணு, அதுல இருக்க அந்த கப்ல மட்டும் தண்ணியை மொண்டு உங்க கையில ஊத்திக்கலாம். கையில ஊத்துறோம். ஓகேவா, சோ இந்த டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு 100 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, இப்ப நான் இந்த கப்ல வந்து கொஞ்சம் தண்ணி மொண்டோன்னா அப்படி அந்த டெம்பரேச்சரும் 100 டிகிரி செல்சியஸ் தானே இருக்கும். ஓகே, டெம்பரேச்சர்ங்கிறது மாற போறது இல்லை, கரெக்ட் தானே? சோ இப்ப இந்த கப்ல இருக்க தண்ணிய கையில ஊத்துறோம், கையில வந்து சம் எஃபெக்ட் வருது, ஸ்கின் வந்து பேர்ன் ஆகுது. ஓகேவா, இப்ப இந்த டோட்டல் பக்கெட்டே எடுத்து உங்க கையில ஊத்துறோம், என்ன ஆகும்? டிஃபரன்ஸ் புரியுதா, எஃபெக்ட் என்னன்னு? ஓகே, சோ ஹீட் அப்படி இதுவும் சேம் 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. சோ அதே மாதிரி அந்த அளவுக்கு தானே இங்க நம்ம காயம் வரணும். ஆனா அதோட இந்த பக்கெட் அளவுக்கு தண்ணியை கையில ஊத்துனா கை ஃபுல்லா போயிடும், வெள்ளை வெள்ளையா தோலெல்லாம் உறிஞ்சுக்கும். ஓகேவா, இதுதான் வந்து டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஹீட் அப்படிங்கிறது டோட்டல் குவான்டிட்டி, அது கண்டிப்பா மாசை பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே யூனிட்லயே பார்த்தாச்சு, மாஸ் வருதா. சோ கம்மியான மாஸ் இருந்துச்சுன்னா கம்மியான ஹீட் இருக்கும். சோ இந்த கப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு ஹீட் இருக்கும். சோ இதனால நமக்கு வர்ற எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா, இது 1 லிட்டர்னா இது 100 லிட்டர். ஓகே, இப்ப இந்த 100 லிட்டர் தண்ணி நம்ம மேல ஊத்துச்சுன்னா எவ்வளவு ஹீட் இருக்கும், 100 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா. சோ எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கான டிஃபரன்ஸ் ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும். ஓகே, ஹீட் அப்படிங்கிறது எனர்ஜி, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ஹாட்னஸ் சொல்ற ஸ்கேல், அவ்வளவுதான். அது எவ்வளவு ஹாட்டா இருக்கு இல்ல எவ்வளவு கோல்டா இருக்கு அதை சொல்ற ஒரு ஸ்கேல். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட். ஸ்பெசிபிக் ஹீட் இந்த டேர்மோட யூனிட் பாத்தீங்கன்னா, சாரி நோட்டேஷன் பாத்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் லெட்டர் சி. ஓகேவா, சோ ஸ்மால் லெட்டர் சி. இப்ப இதோட யூனிட்டை வச்சுட்டு தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனே நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் யூனிட் பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா புரிஞ்சிடும். ஓகேவா, சோ ஸ்பெசிபிக் ஹீட்னா ஒன்றும் இல்லை, டோட்டல் heat required to increase or decrease temperature of a body by 1 degree Celsius or 1 degree Celsius or 1 Kelvin, 1 degree Kelvin or 1 ஏதோ ஒரு டெம்பரேச்சர், ஒரே ஒரு இது மட்டும் ரைஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஃபார் 1 kg of that substance. ஓகே, ஸோ இந்த டெஃபினிஷன்லாம் பார்த்து ரொம்ப குழப்பிக்க வேணாம், சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு 1 kg அமௌண்ட்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு 1 kg அமௌண்ட்ல இருக்கு. ஸோ இதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா
30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஓகே, சொல்றது புரியுதா? 1 கிலோகிராம் மாலிகுல் இருக்கு, ஏதோ ஒரு மாலிகுல், தண்ணினே எடுத்துக்கலாமே, அதோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்ப ஒரு ஹீட் சப்ளை பண்றேன். ஓகே, எப்ப வரைக்கும்னா இதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிற வரைக்கும். மீன்ஸ் 30 டிகிரி செல்சியஸ்னா 31 டிகிரி செல்சியஸ். புரியுதா? 30ல இருந்து 31 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம், அந்த ஹீட்டை தான் ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 கேஜி இருக்கணும் அந்த சப்ஸ்டன்ஸ், அதோட டெம்பரேச்சர் ரைஸ் பாத்தீங்கன்னா 1 டிகிரி ஆர் 1 கெல்வின் இருக்கணும். 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ். ஓகே, டெம்பரேச்சர் கிடையாது, டெம்பரேச்சர் ரைஸ். முன்னாடி இருக்கிறதுல இருந்து 1 டிகிரி வந்து அதிகமாகணும், இல்லைன்னா கம்மியாகணும், இல்லைன்னா கம்மியாகணும். 29 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணணும். 29 விச் மீன்ஸ் கம்மியாக்கணும் அப்படின்னா ஹீட்டை அதுல இருந்து ரிஜெக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? எந்த கான்செப்ட் இருந்தாலும் சேம் தான். ஸோ இதுக்கு தேவைப்படுற ஹீட், அந்த ஹீட்டை தான் ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டேர்மா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இதோட யூனிட் பாத்தீங்கன்னா கிலோ ஜூல் ஆர் ஜூல் டிவைடட் பை கேஜி கெல்வின். ஓகே, யூனிட் கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஓகே, சோ இந்த டெஃபினேஷன்ல இந்த யூனிட் வச்சு இப்ப நான் டிஃபைன் பண்றேன் பாருங்க. 1 கேஜி பர் கேஜி. ஸோ பெர் கேஜி அப்படின்னா என்ன? டிவிஷன்ல வந்துடணும். அதே மாதிரி பெர் டிகிரி கெல்வின் ஆர் பெர் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளைடு. ஓகே, ஹீட்னா என்ன? ஜூல் தானே. ஸோ கிலோ ஜூல்னு போட்டேன், ஏன்னா ஜென்ரலா வந்து ஸ்பெசிபிக் ஹீட்டை கிலோ ஜூல்ல தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இத ஜூல்ல கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஜூல்னு சொல்லலாம் இல்ல கிலோ ஜூல்னு சொல்லலாம். ஓகே, இத தான் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சொல்றது புரியுதா? இப்போ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் பாத்தீங்கன்னா கேசஸ்க்கு வந்து 2 விதமா வரும், சாலிடுக்கும் லிக்விடுக்கும் வந்து ஒரே விதமா வரும். ஓகேவா? சோ ஃபார் கேசஸ் இங்க வந்து ஃபார் சாலிட் அண்ட் லிக்விட். ஓகேவா? சோ கேசஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 டேர்மா வரும், சிபி அண்ட் சிவி. ஓகே, ரெண்டுமே எல்லாமே ஸ்பெசிபிக் ஹீட் தான். இதுவும் ஸ்பெசிபிக் ஹீட் தான், இதுவும் ஸ்பெசிபிக் ஹீட் தான். சாலிட்ல வெறும் சி மட்டும் தான். ஓகேவா? சோ அப்ப சிபினா என்ன, சிவினா என்ன? ஓகே, சிபி அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். ஓகே, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், இந்த மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்திருக்கும், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஓப்பன் சிஸ்டம், விச் மீன்ஸ் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நடக்கிற ஹீட் டிரான்ஸ்ஃபரை சிபி வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், விச் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா? சிபி சிவி. இது எதுக்காக கேஸ்க்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி சிபி சிவின்னு எடுக்கிறோம், சாலிடுக்கும் லிக்விடுக்கு வந்து ஒரே சி மட்டும்தான். ஓகேவா? எதனால அப்படின்னா கேசஸ் அப்படிங்கிறது கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட். கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் ஏன்னா கேஸை வந்து எவ்வளவு வேணாலும் நீங்க கம்ப்ரஸ் பண்ணலாம், ஆனா சாலிட் அண்ட் லிக்விட வந்து இன்கம்ப்ரஸபிள். ஓகேவா? இன்கம்ப்ரஸபிள் மீன்ஸ் கம்ப்ரஸ் கண்டிப்பா ஆகும், சாலிடும் கம்ப்ரஸ் ஆகும், லிக்விடும் கம்ப்ரஸ் ஆகும். கம்பேரிட்டிவ்லி கேஸஸை கம்பேர் பண்ணும்போது இதுவும் ரொம்ப மைனூட்டா தான் கம்ப்ரஸ் ஆகும். ஆனா கேஸை பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வால்யூம் கூட சின்னதா அடைச்சிடலாம் ஒரு சின்ன இடத்துல கேஸ். ஆனா சாலிடும் லிக்விடும் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது கம்ப்ரஷன்ல. ஓகேவா? சோ அதனாலதான் வந்து இந்த இடத்துல 2 டேர்ம் வருது, ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் அண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா? சோ இதுதான் ஸ்பெசிபிக் ஹீட். இப்ப ஜெனரலா ஏரோட ஸ்பெசிபிக் ஹீட் பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் ஹீட் மீன்ஸ் சிபி, ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் பாத்தீங்கன்னா 1.005 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் இருக்கும். அதே மாதிரி சிவி, ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் பாத்தீங்கன்னா 0.718 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின் இருக்கும். இது யாரோடது?
ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து ஸ்பெசிபிக் ஹீட். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அது ஜெனரலா பார்த்தது வந்து ஹீட். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்க போறது வந்து வால்யூம். நம்பர் 4 ஆர் 5 வால்யூம். ஓகே, இந்த வால்யூமே வந்து 3 விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து வால்யூம், இன்னொன்னு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், அடுத்து ஸ்பெசிபிக் வால்யூம். இதெல்லாம் வந்து வால்யூம் ரிலேட்டடானது. ஸ்பெசிபிக் வால்யூம். ஓகேவா? ஸோ வால்யூம் அப்படின்னாலே என்னது? வி தான், கேபிட்டல் வி. ஏன்னா வெலாசிட்டியும் வால்யூமும் வந்து கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வால்யூமுக்கு வந்து கேபிட்டல் வி யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த வால்யூம் வந்து ஃப்ளூயிட்ல தான் அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ அதனால ஃப்ளூயிட்ல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை யூ அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நொட்டேஷன் எல்லாமே நம்ம கொடுக்கறது தான் நம்ம. ஆனா ஜென்ரலா சில கான்செப்டுக்கு வந்து இது மாறவே மாறாது. ஏன்னா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட்லாம். சாரி, நொட்டேஷன் அப்படின்னா யூனிட் வந்து மாறவே மாறாது. சரி, ஓகே. இது வால்யூம் வந்து கேபிட்டல் வி. ஓகே, வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்னா என்ன? வி டாட். ஓகேவா? ஸோ ஸ்பெசிபிக் வால்யூம்னா ஸ்மால் வி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நியூ அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ வால்யூம்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப், ஸ்பேஸ் ஆக்குபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் அப்படின்னா என்ன? மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஓகே, இது எங்க வரும் அப்படின்னா ஃப்ளூயிட் ஃப்ளோல வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வால்யூமெட்ரிக், விச் மீன்ஸ் எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம தண்ணியில வந்து நம்ம டேப்ல எல்லாம் வர தண்ணிக்கு இந்த யூஸ் பண்ணலாம். ஒரு செகண்டுக்கு இவ்வளவு மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு டேப்ல வந்திருக்கு, அந்த மாதிரி. ஓகேவா? இந்த டேர்மை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ்னாலும் வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்னாலும் சேம் தான். ஓகேவா? டிஸ்சார்ஜ் இதோட யூனிட் பாருங்க, இது வால்யூம்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகே, ஸ்பெசிபிக் வால்யூம். எங்கெங்கெல்லாம் ஸ்பெசிபிக் அப்படிங்கிற டேர்ம் வந்துட்டாலே கண்டிப்பா ஒரு கேஜிக்கு இவ்வளோ அப்படிங்கிற கணக்கு தான். ஓகே, உனக்கு எப்ப எப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரேட் அப்படின்னாலே ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கோ, அதே மாதிரி ஸ்பெசிபிக் அப்படிங்கிற டேர்ம் வந்துட்டாலே 1 kg per kgக்கு. ஓகே, சோ யூனிட் என்ன வரும்? மீட்டர் கியூப் பை கேஜி. ஒரு கேஜி மாஸுக்கு எவ்வளவு வால்யூம் அட்டைன் ஆயிருக்கு. ஓகே, இதை ரிவர்ஸ் பண்ணா டென்சிட்டி வரும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் டாபிக்ஸ்ல பார்க்கலாம். பார்க்கறதெல்லாம் வந்து தெர்மல் டாபிக். ஓகேவா? வால்யூம், வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட், ஸ்பெசிபிக் வால்யூம். நெக்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட டெஃபினிஷன்ல வந்து டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நியூ ஒன்று இருந்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு, அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன? கேபிட்டல் கே யூஸ் பண்ணுவோம். அதோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் கெல்வின். கேபிட்டல் கே யூஸ் பண்ணுவோம். வாட் பர் மீட்டர் கெல்வின். இது கண்டக்ஷன்ல வரும். இப்போ அதே மாதிரி கன்வெக்ஷன்ல யூஸ் பண்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இதோட நோட்டேஷன் வந்து ஹச், ஸ்மால் ஹெச். இதோட யூனிட் வந்து இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மீட்டருக்கு பதிலாக மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஓகேவா? இந்த யூனிட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் பண்றதோட இது கேட்பாங்க, கன்ஃபியூஸ் நம்ம ஆயிடக்கூடாது. ஓகே, எப்பவுமே தெர்மல் கண்டக்டிவிட்டினா தான் மீட்டர் வரணும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஓகே, தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னா ஆல்பா, விச் மீன்ஸ் ஸ்பீடு. எவ்வளவு ஸ்பீட்ல வந்து
ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறத சொல்ற டேர்ம். ஓகே, இதோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆல்பா ஈக்குவல் டு கே டிவைடட் பை ரோ சி. ரோனா டென்சிட்டி. ஓகே, டென்சிட்டினா பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதோட யூனிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபார்முலால இருந்தே கொண்டு வரலாம். கே அப்படின்னா என்ன? வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ வாட் பர் மீட்டர் கெல்வின் டிவைடட் பை டென்சிட்டி எப்படின்னா கேஜி பை மீட்டர் கியூப். ஓகே, இன்ட் ஸ்பெசிபிக் ஹீட். சீனா ஸ்பெசிபிக் ஹீட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிட்டை சிம்பிளிஃபை பண்ணி தெர்மல் டிஃபியூசிவிட்டியோட யூனிட் கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ இந்த பைலாம் இருக்கா? ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ ஒரே சிங்கிள் ஃப்ராக்ஷனா மாத்திடலாம். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர்ல இருக்கு வாட் அப்படியே வந்துடும். ஸோ இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இந்த மீட்டர் கெல்வின் வந்து இங்க கீழே போயிடும். ஓகேவா? ஸோ பைக் கீழே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் கேஜி. ஸோ பை கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் மேலே போயிடும் இன்ட்டு மீட்டர் கியூப். அதே மாதிரி இந்த கேஜி கெல்வினும் மேலே போயிடும் கேஜி கெல்வின். ஸோ இங்க ஒரு கிலோ ஜூல் ஆர் ஜூல் ஏதோ ஒன்று. ஓகேவா? பேசிக் யூனிட் வந்து ஜூலு. நான் ஜென்ரலா சொன்னும் போது ஸ்பெசிபிக் ஹீட்னா கிலோ ஜூல்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து ஒரே ஃப்ராக்ஷனா மாத்தியாச்சு. இப்போ பாருங்க, கேஜி கேஜி கேன்சல் பண்ணிடலாம், கெல்வின் கெல்வின் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மீட்டரை இங்கே கேன்சல் பண்ணா மீட்டர் ஸ்கொயர் வரும். மீட்டர் கியூப்ல ஒரு போயிடுச்சுன்னா மீட்டர் ஸ்கொயரு. ஸோ வாட் மீட்டர் ஸ்கொயர் பை ஜூல்னு இருக்கும். ஓகே, வாட்டை கூட இந்த மாதிரி வேற மாதிரி சொல்லலாமா? ஜூல் பர் செகண்ட்னு சொல்லலாமா வாட்னா? இப்போ லாஸ்டா வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு சொல்லியிருப்போம். வாட் அப்படின்னா ஜூல் பர் செகண்ட் இன்ட்டு மேல ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த டேர்ம்லாம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. கீழே ஒரு ஜூல் இருக்கு. ஓகே, அப்ப ஜூல் ஜூல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனலா கிடைக்கிற யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க, தெர்மல் டிஃபியூசிவிட்டியோட யூனிட் என்னன்னு. ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே, மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். ஓகே, இந்த யூனிட் கன்வர்ஷன் பாருங்க, ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரியா? நெக்ஸ்ட் 9th ஒன்னா 8th 9th என்தால்பி. ஓகே, என்தால்பி அப்படின்னா கேபிட்டல் ஹச். என்தால்பி அப்படிங்கிறது என்னது? டோட்டல் யூஸ்ஃபுல் எனர்ஜி. யூஸ்ஃபுல் எனர்ஜி எவ்வளவு எனர்ஜி வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அந்த ஃப்ளூயிடோட என்தால்பியை வச்சுட்டு தான் அதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பவர் பிளான்ட்ல எல்லாமே என்தால்பி கால்குலேஷன் தான் வரும். சரியா? சரி, இந்த என்தால்பிக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா H is equal to mCp into temperature. ஓகே, இதுதான் வந்து என்தால்பி. ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு, இட் இஸ் எனர்ஜி. எனர்ஜினா என்ன? ஜூல். ஓகே, எனர்ஜின்னு வந்துட்டாலே அதோட யூனிட் வந்து ஜூல் தான். ஓகேவா? அடுத்து இப்ப H is equal to mCpt. இது வந்து என்தால்பி. ஸ்பெசிபிக் என்தால்பின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸ்பெசிபிக் என்தால்பி. ஓகே, ஸ்பெசிபிக் என்தால்பின்னா என்ன? ஹச்சா, அப்போ ஸ்மால் ஹச். ஓகே, ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஸ்பெசிபிக்லாம் எங்கெங்க வருதோ அது எல்லாமே யூனிட் மாஸ், விச் மீன்ஸ் 1 kgக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்போ மாஸ்க்கு பதிலா 1 kg அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா பேலன்ஸ் என்ன இருக்கும்? சிபி இன்ட்டு டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹச்சோட யூனிட் என்ன? ஜூல். இதோட யூனிட் வந்து ஜூல் பர் செகண்ட். ஓகே, அதே மாதிரி என்தால்பியும் கிலோ ஜூல்ல தான் மேக்ஸிமம் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே கொடுத்துறேன். ஆனால் பேசிக் யூனிட் வந்து ஜூலு. இந்த கிலோ அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? அது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ப்ரிஃபிக்ஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னு. ஓகே, ஸ்மால் ஹெச் இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டு டி. நெக்ஸ்ட் டெல் ஹெச். ஓகே, டெல் ஹெச் அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி. என்தால்பி எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? ஓகே, ஸோ விச் மீன்ஸ் H2 minus H1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஆர் இனிஷியல் மைனஸ் ஃபைனல்.
அதாவது டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ பாய்லருக்கு பாய்லருக்கு முன்னாடி H1 which means ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம், 300 கிலோ ஜூல் பர் கேஜி என்தால்பில பாய்லருக்குள்ள என்டர் ஆகுது. ஓகே, ஸோ பாய்லர்ல என்ன பண்ணுவோம், ஹீட் சப்ளை பண்ணுமா, ஹீட் சப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம், அதோட ஃபார்மை மாற்றுவோம், ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணுவோம். ஹீட் சப்ளைடு இன் பாய்லர். ஓகே, அப்போ பாய்லர்ல ஹீட் சப்ளை பண்றோம்னா ஹீட்டுங்கிறது என்னது, எனர்ஜி தானே. ஸோ எனர்ஜி மீன்ஸ் ஹீட் சப்ளை பண்ணிட்டோம்னா உள்ள இருக்க அந்த வாட்டரோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 2600 கிலோ ஜூல் பர் கேஜி இந்த ரேஞ்சில் வரும். ஓகேவா, டெம்பரேச்சர் அதிகமாக இந்த என்தால்பி அதிகமாகும். இங்கேயே நம்ம பார்த்தாலே தெரியும், டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டெம்பரேச்சர் அதிகம் அப்படின்னா இந்த என்தால்பி வந்து அதிகமாகும். ஸோ எவ்வளோக்கு அளவு அதிகமாக ஹீட் பண்றோமோ அவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அதனால தான் ப்ரீ ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய எக்கனாமைசர் அந்த மாதிரி டேர்ம்லாம் வந்து பாய்லர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பவர் பிளான்ட்ஸ்ல வந்து இது டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் ΔH அப்படின்னு சொல்லுவாங்க, which means change in enthalpy. Change in enthalpy எவ்வளோ, 2600 minus 300 which is 2300 கிலோ ஜூல் பர் கேஜி. இந்த டேர்மா ΔH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிபி இன்ட்டு ΔT. அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் வேரியேஷன், இங்க என்தால்பி வேரியேஷனா இங்க டெம்பரேச்சர் வேரியேஷன், இதோட யூனிட்டும் கிலோ ஜூல் பர் செகண்ட் தான். ஓகே, அதுல எதுவுமே எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இதுதான் வந்து என்தால்பி. என்தால்பிங்கிறது யூஸ்ஃபுல் ஒர்க், எவ்வளவு நம்ம ஒர்க் வந்து நம்மளால எவ்வளவு எனர்ஜி வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும், அதுதான் வந்து என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ட்ரோபி. என்ட்ரோபி அத எஸ் அப்படிங்கிற நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க என்ட்ரோபிக்கு. என்ட்ரோபி அப்படிங்கிறது டிசார்டர்னஸ். ஓகே, நிறைய பேர் என்தால்பி என்ட்ரோபியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. டிசார்டர்னஸ் அதாவது வேஸ்ட் ஆன எனர்ஜி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்ன பண்ண முடியாது, திரும்பி நம்மளால எடுக்க முடியாது. ஓகே, இது அவ்வளவுதான், இது வேஸ்ட் ஆனது தான், இதை நம்மளால திருப்பி பழைய ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. ஓகே, ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆப்பிள். ஓகே, ஆப்பிள் எடுத்துக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஃப்ரூட், ரோட்டன் ஃப்ரூட். ஓகே, அழுகுனதுக்கு அப்புறம் திரும்பி பழைய மாதிரி கொண்டு வர முடியுமா, ஏதாவது ப்ராசஸ் பண்ணி? அவ்வளவுதான், அது ஒரு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அந்த எனர்ஜி வந்து வேஸ்டா போயிடுச்சு. ஸோ இதை நம்மளால திருப்பி எடுத்துட்டு வர முடியாது. இந்த ஒரு டேர்மை தான் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேஸ்ட் ஆகிற எனர்ஜி. ஓகே, இந்த எனர்ஜியோட என்ட்ரோபியோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ டிவைடட் பை டி. ஓகேவா, டெல் கியூ, கியூ அப்படின்னா ஹீட்டு, அதே மாதிரி டி அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ யூனிட் என்ன வரும், ஹீட்டோட யூனிட் என்ன, ஜூல், ஜூல் பர் செகண்ட். சாரி, செகண்ட் இல்ல, டெம்பரேச்சர், ஜூல் பர் கெல்வின். டீன்னு டைம் கிடையாதுப்பா, டெம்பரேச்சர். ஓகேவா, இதுதான் அந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப ட்விஸ்டடான ஒரு விஷயமா இருக்கும் தெர்மோடைனமிக்ஸ்ல. சரி, ஓகே, இது வந்து தெர்மல் ரிலேட்டட் which means ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இந்த பேசிக்கா உள்ள ஒரு யூனிட்ஸ் இதெல்லாம் இப்ப பார்த்தது எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ற யூனிட்ஸ். ஓகேவா, அப்படியே நான் 11 போட்டு கண்டினியூ பண்ணிடுறேன், ஏன்னா எல்லாமே தெர்மல் சப்ஜெக்ட் தானே. ஓகேவா, ஸோ 11 டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் டேர்ம் டென்சிட்டி. டென்சிட்டி இதோட நோட்டேஷன் ரோ. ஓகே, ஸோ டென்சிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மாஸ் ஆக்குபைடு பெர் யூனிட் வால்யூம். ஓகே, பெர் யூனிட் வால்யூம்னா என்ன ஆல்ரெடி சொல்லியாச்சு, வால்யூம்னா என்ன மீட்டர் கியூப், மாஸ்னா என்ன கேஜி, இதுதான் யூனிட், கேஜி பர் மீட்டர் கியூப்.
ஓகேவா? என்ன மீனிங்? ஒரு மீட்டர் கியூப் வால்யூம்ல எவ்வளவு மாஸ் வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு, இதுதான் வந்து டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மாஸ் பை வால்யூம். இப்ப சம் டேட்டாஸ் நான் தர்றேன். வாட்டர் ஓட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 1000 kg per meter cube. ஏரோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 1.2 kg per meter cube. ஓகே, ஸோ 1000 எங்க இருக்கு, 1.2 எங்க இருக்கு, சரியா? அதே மாதிரி மெர்க்குரியோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 13,600 kg per meter cube. இந்த மாதிரி இருக்கும் டென்சிட்டி. ஓகேவா? சரி, அடுத்து ஓகேவா, ஸ்பெசிபிக் வால்யூம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இருந்தாலும் இங்கேயும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸ்பெசிபிக் வால்யூம், ஓகே, ஸ்மால் வி ஆர் நியூ அப்படின்னு சொல்லலாம். யூனிட் என்ன, மீட்டர் கியூப் பை கேஜி. ஓகே, லைட்டா மேல பாருங்க, கேஜி பர் மீட்டர் கியூப். ஓகேவா? அப்ப இன்வர்ஸா தானே இருக்கு. அப்ப ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படிங்கிறது 1 by டென்சிட்டி. ஓகே, இந்த கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பெசிபிக் வால்யூம் யூஸ் பண்ற இடத்துல இந்த டேர்ம் டைரக்டா கொடுக்காம டென்சிட்டியை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டென்சிட்டி மட்டும் இருக்கும், இந்த ஸ்பெசிபிக் வால்யூம் இருக்காது. நம்ம ஃபார்முலால இந்த ஸ்பெசிபிக் வால்யூம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல எல்லாம் வந்து இந்த ஸ்பெசிபிக் வால்யூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கிவன் டேட்டா இல்லைன்னு போயிடக்கூடாது. ஏன்னா 1 by டென்சிட்டி பண்ணோம்னா ஸ்பெசிபிக் வால்யூம் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தாச்சு. 13 ஸ்பெசிபிக் வெயிட். இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், இந்த டென்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த டென்சிட்டியோட இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் மாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், டென்சிட்டின்னு சொல்லாம ஸ்பெசிபிக் மாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸ்பெசிபிக் வெயிட் அடுத்து. ஓகே, ஸோ சிம்பிள். ஸ்பெசிபிக் வெயிட்னா என்ன? ஸ்பெசிபிக் மாஸ்னா மாஸ் பை வால்யூம். ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னா என்ன? வெயிட் பை வால்யூம். புரியுதா? என்ன டென்சிட்டினாலும் ஸ்பெசிபிக் மாஸ்னாலும் சேம் தான். ஸோ மாஸ் அப்படின்னா டென்சிட்டி பை, சாரி, ஸ்பெசிபிக் மாஸ் அப்படின்னா டென்சிட்டி பை சாரி கே யூ மாஸ் பை வால்யூம். இப்போ ஸ்பெசிபிக் வெயிட்னா வெயிட் பை வால்யூம். ஓகே, ஆல்ரெடி பார்த்தது ஸ்பெசிபிக் மாஸ் விச் இஸ் டென்சிட்டி. டென்சிட்டினா என்ன? மாஸ் பை வால்யூம். ஓகேவா? இங்க பாக்குறது ஸ்பெசிபிக் வெயிட். ஸோ வெயிட், ஸ்பெசிபிக் வெயிட்னா வெயிட் பை வால்யூம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ வெயிட்டோட யூனிட் என்ன? வெயிட், லோடு, ஃபோர்ஸ் எல்லாமே சேம், நான் நேத்தே சொல்லியாச்சு, நியூட்டன். ஓகே, டிவைடட் பை வால்யூம் பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப். நியூட்டன் பை மீட்டர் கியூப். ஸ்பெசிபிக் வெயிட்னா காமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா காமா இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி. ஓகே, இதுல இந்த டேர்மை சொல்லலாம். இப்போ இதை யூனிட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கேஜி பை மீட்டர் கியூப் டென்சிட்டி அப்படின்னா. கிராவிட்டினா என்ன? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? நெக்ஸ்ட் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்னது? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன? நியூட்டன். ஸோ நியூட்டன் பை மீட்டர் கியூப். கரெக்ட். அப்பனா இப்போ இந்த டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி. ஓகேவா? எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, டைரக்டா டென்சிட்டி கொடுக்காம ஸ்பெசிபிக் வெயிட்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஜி வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், கிராவிடேஷனல் 9.81. ஓகே, ஸோ டென்சிட்டின்னு கொடுக்காம இதை கொடுத்துட்டு இதுல இருந்து நம்ம டென்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நோட்டேஷன்லாம் எதுவுமே இல்லை, எஸ் தான். ஓகே, இந்த எஸ்ஸோட டெஃபினேஷன் படி it is ratio of density of the fluid divided by density of the standard fluid. ஓகே, ஒன்றும் இல்லை,
ஒரு டென்சிட்டியை கம்பேர் பண்ண போறோம். ஒரு ஸ்டாண்டர்டான ஃப்ளூயிட் எடுத்துட்டு அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டியை நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ளூயிட கம்பேர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதோ ஒரு ஆயில் இருக்கு, அதோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா 800. ஓகேவா? ஸோ வாட்டரோட டென்சிட்டி ஆல்ரெடி தெரியும் நமக்கு, கான்ஸ்டன்ட் 1000. ஓகேவா? இந்த ரெண்டு ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ரெண்டு ரேஷியோ பண்ணோம் அப்படின்னா 0.8 வரும். அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில் இஸ் 0.8. ஓகே, ஜென்ரலா யூஸ் பண்ற ஸ்டாண்டர்டான ஒரு ஃப்ளூயிட் வந்து வாட்டர் தான். ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த ஆயில் இஸ் 0.8. எதனால வாட்டரை வந்து அந்த ஃப்ளூயிட் அந்த ஆயிலோட கம்பேர் பண்ணி இந்த டென்சிட்டியை வந்து ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி என்னவா இருக்கும்? மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன? 13,600 divided by standard fluid, which means வாட்டரோட டென்சிட்டி 1000. So 13,600 divided by 1000 பாத்தீங்கன்னா 13.6 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிட்க்கு வாங்க. மேல இருக்கிறது டென்சிட்டி, கீழே இருக்கிறது டென்சிட்டி. இப்போ டென்சிட்டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு யூனிட்டுமே கிடையாது. ஓகே, இது ஜஸ்ட் ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ரிலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேர்ம் தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஓகேவா? 14, 15 நெக்ஸ்ட். பல்க் மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னு வந்துட்டாலே யூனிட் என்ன? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ். ஓகே, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இதுக்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா K is equal to change in pressure, which means dP, change in pressure divided by volumetric strain. Okay, the change in pressure, which is dP divided by volumetric strain. Strain na enna? Change in dimension divided by original dimension. So inga volumetric strain appo enna? Change in volume divided by original volume. அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மைனஸ் சிம்பிள் மட்டும் வரும். சரியா? ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு, மாடுலஸ்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இங்க பாருங்க, ப்ரெஷரோட யூனிட் என்ன? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். ஸோ இப்போ கேவோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் ஆர் மெகா பாஸ்கல் ஆர் ஜிகா பாஸ்கல். ஓகேவா? இப்ப இந்த ஈக்குவேஷனை வேற மாதிரி எழுதலாம். ஓகே, dP by volumetric strain in terms of density எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்க, dP divided by d rho divided by rho. ஓகேவா? dP divided by d rho by rho. ஸோ மைனஸ் வந்து டென்சிட்டிக்கு வராது, இது வால்யூமுக்கு மட்டும் தான் வரும். ஓகே, இது வந்து இந்த ஃபார்முலால இருந்து டெரைவ் பண்ணலாம். ஓகே, எதுக்காக இந்த மைனஸ் அப்படின்னா, பல்க் மாடுலஸ் அப்படிங்கிற டேர்ம் எங்க வரும் அப்படின்னா கம்ப்ரஷன் அந்த ரிலேட்டடான ஒரு டேர்ம் தான் இந்த பல்க் மாடுலஸ். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ரெண்டு பால் இருக்கு, ஒன்னு வந்து ரப்பர் பால், இன்னொன்னு வந்து கார்க் பால். ஓகேவா? ரப்பர் பால் ஆர் இன்னொன்னு வந்து கார்க் பால் ஆர் இந்த ஹாக்கி பால், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இது வந்து ரப்பர் பால். ஓகே, இதை நீங்க ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணுவீங்களா இல்ல இதை ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணுவீங்களா? ஓகே, இதுதான் ஈஸியா வந்து கம்ப்ரஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற டேர்ம் அதுதான் 60 கம்ப்ரசிபிலிட்டி. எதுக்காக இது ரெண்டையும் நான் ஒன்னா கொண்டு வரேன் அப்படின்னா,
compressibility is inversely proportional to bulk modulus. Okay, compressibility na alpha, so alpha is equal to 1 divided by k. அப்ப compressibility வந்து inversely proportional இருக்கு. so ஈஸியா கம்ப்ரஸ் ஆனுச்சுன்னா பல்க் மாடுலஸ் எப்படி இருக்கும்? கம்ப்ரசிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. அப்ப ஈஸியா கம்பேர் பண்ண முடியும், சாரி கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னா டென்சிட்டி என்னவா இருக்கும்? சாரி பல்க் மாடுலஸ். புரியுதா என்ன சொல்றேன்னு? கம்ப்ரசிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு, விச் மீன்ஸ் நல்லாவே கம்ப்ரஸ் பண்ண முடியும். அப்படின்னா பல்க் மாடுலஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த டேர்மா தான் இங்க கொண்டு வரேன். இங்க பாருங்க, இதுக்கு பல்க் மாடுலஸ் அதிகமா இருக்குமா, இதுக்கு அதிகமா இருக்குமா? விச் மீன்ஸ் ரப்பர் பாலுக்கு அதிகமா இருக்குமா, கார்க் பாலுக்கு அதிகமா இருக்குமா? இது ஈஸியா கம்ப்ரஸ் ஆகும். ரப்பர் பாலுக்கு கம்ப்ரசிபிலிட்டி அதிகமா இருக்கும், கார்க் பாலுக்கு கம்ப்ரசிபிலிட்டி கம்மியா இருக்கும். இதெல்லாம் நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியாது, விச் மீன்ஸ் ஹார்டா இருக்கும். ஆனா ரப்பர் பாத்தீங்கன்னா ஈஸியா கம்ப்ரஸ் ஆயிரும். ஓகேவா? சோ அப்ப இதோட பல்க் மாடுலஸ் எப்படி இருக்கும்? ரப்பரோட பல்க் மாடுலஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி கார்க் பாலோட பல்க் மாடுலஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? கம்பேரிஷன் புரியுதா எப்படின்னு? பல்க் மாடுலஸையும் கம்ப்ரசிபிலிட்டியும். ஓகே, ஸோ மைனஸ் எதனால வந்திருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி கம்ப்ரஷனை வச்சுட்டு தானே நம்ம சொல்றோம் வால்யூம் பல்க் மாடுலஸ் அண்ட் கம்ப்ரசிபிலிட்டி. பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது இந்த கம்ப்ரஷன் ரிலேட்டடான ஒன்று. ஏன்னா எதுக்காக இதை ஃப்ளூயிட்ல சொல்றோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். ஓகே, கரெக்டா? ஞாபகம் வருதா? சரி, இப்ப கம்ப்ரஸ் பண்ணா வால்யூம் என்னவாகும்? ஓகே, இந்த ரப்பர் பாலை கம்ப்ரஸ் பண்றேன், அப்ப வால்யூம் என்னவாகும்? கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? சோ வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் மீன்ஸ் டெல் வி அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் வால்யூம் V2 மைனஸ் V1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சரியா? இப்ப V2 which means ஃபைனல் வால்யூம் இனிஷியல் வால்யூமை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்டா? ஏன்னா இனிஷியலா வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, இப்ப கம்ப்ரஸ் பண்ணதுனால இதோட சைஸ் சின்னதாயிருச்சு, அதாவது வால்யூம் வந்து சின்னதாயிருச்சு. இப்போ ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாயிரும், இனிஷியல் வால்யூம் அதிகமாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் கியூப் இருக்கு வால்யூம், இதை கம்ப்ரஸ் பண்ணும்போது 8 மீட்டர் கியூபா மாறிடுச்சு. ஓகே, அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் என்ன? ஃபைனல் மைனஸ் இனிஷியல், விச் இஸ் ஃபைனல் வால்யூம் என்ன? 8 மைனஸ் இனிஷியல் வால்யூம் 10, ஸோ -2. ஓகேவா? -2. ஸோ இந்த நெகட்டிவ்க்கு தான் வால்யூம் ஸ்ட்ரெயினோட மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. சொல்றது புரியுதா? மைனஸ்ங்கிற டேர்ம் வந்து அதனால தான் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்துடும். ஸோ அந்த நெகட்டிவை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த மைனஸை ப்ராடக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி Q ஈக்குவல் டு மைனஸ் KA dt பை dx. இது வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, எதனால இந்த மைனஸ் வந்துருக்கு. ஓகே, ஹீட் டிரான்ஸ்ஃபர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இதே புரியும். அதே மாதிரி தான் இங்கேயும். புரியுதா என்னன்னு? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கொஞ்சம் டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நான் நெக்ஸ்ட் போயிடுவேன். சாட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இன்னொருத்தவங்க கேட்டவங்க இன்னும் ரிப்ளை பண்ணலையே. இருக்காரா போயிட்டாரான்னு தெரியல. இருக்காங்க. ஓகே, புரியுதா என்னன்னு? ஸோ ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரி, ஏன் டென்சிட்டிக்கு வந்து மைனஸ் வரல? இந்த இதுக்கும் ஒரு கன்வர்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் இருக்கும். அதை நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. அதுல வந்து இந்த மைனஸ் வந்து எலிமினேட் ஆயிரும். ஓகேவா? சரி, இதான் வந்து பல்க் மாடுலஸ் அண்ட் கம்ப்ரசிபிலிட்டி. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். 16 and 17. Coefficient of volumetric expansion.
இந்த டேர்ம் வந்து பீட்டா அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம், பீட்டா. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் divided by change in temperature. ஓகே, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறதுனால வால்யூம்ல வந்து எப்படி சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற ஒரு டேர்மை மென்ஷன் பண்றது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பென்ஷன் ஆர் பீட்டா. ஓகே, ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன? dv by v மைனஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா dt dt ஆர் டி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டிவைட் பை, லாஸ்ட் இதுல சொல்லியிருப்போம். இது என்ன சொல்லலாம், டென்சிட்டியா கூட சொல்லலாம். ஸோ டி ரோ பை ரோ டிவைடட் பை டிடி. ஓகே, ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன்ல இந்த இடத்துல நெகட்டிவ் யூஸ் பண்ண மாட்டாங்க, இங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? சரி, இந்த டேர்ம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். சரி, இதோட யூனிட் பாருங்க என்ன வரும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா நோ யூனிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், which means டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின். ஸோ 1 by Kelvin ஆர் கெல்வின் இன்வர்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனோட இது பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவோம் நோட்டேஷன். ஸோ இந்த சிக்மா ஃபார்முலா பாருங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே டைம் இழுத்துரும். ஸோ நம்ம யூனிட் தானே இப்போ பார்க்குறோம், யூனிட் மட்டுமே சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா லாஸ்ட் கான்செப்டுக்கே கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துருச்சு. சரி, ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? நியூட்டன் டிவைடட் பை யூனிட் லென்த், விச் மீன்ஸ் 1 மீட்டர் லென்த், which means மீட்டர் லென்த்னா என்ன, மீட்டர், அவ்வளவுதான். நியூட்டன் பை மீட்டர். ஓகே, ஏன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த கோஎஃபிஷியன்ட் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் இந்த தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, இந்த டேர்ம்லாம் வந்து அதிகமா ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? சர்ஃபேஸ் டென்ஷன் கூட அதிகமா யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி டேர்ம்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டா கேட்கலாம். சரியா? ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த். நெக்ஸ்ட் 19 viscosity or dynamic viscosity. Viscosity ன்னு சொல்லலாம் or dynamic viscosity ன்னு சொல்லலாம். ஓகே, இதோட சிம்பிளான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த in fluid while motion. ஓகே, ஃப்ளூயிட் மோஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளூயிட் மோஷன்ல இருக்கு, என்ன பண்ணோம்னா ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுலை வந்து பிடிச்சி இழுக்கும். ஓகே, ரெசிஸ்ட் பண்ணும் போக விடாம. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல இருக்க மாலிகுல் ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, இதனாலதான் நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிட் மேல ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துல போய் நின்றுடுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தண்ணியை ஊத்தி விட்டா ஓடிக்கிட்டேவா இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல போய் நிக்குதுல. தண்ணியை ஊத்தி விடுறதுக்கும் ஆயில ஊத்தி விடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி மெர்க்குரியை ஊத்தி விடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு டேர்மை தான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதோட யூனிட் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா மியூ. இதோட நோட்டேஷன் மியூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம் இப்போ நம்ம பார்க்கறது விஸ்காசிட்டி பத்தி. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னா பாஸ்கல் செகண்ட். பாஸ்கல் செகண்ட். ஓகேவா? பாஸ்கல் செகண்ட். சரி, பாஸ்கல்னா என்ன? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட் இருக்கு. அதுல பாஸ்கல்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லணும்னா நெக்ஸ்ட் நியூட்டனுக்கு பதிலா
கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? ஸோ நியூட்டனுக்கு பதிலாக ஆல்ரெடி இதுவும் பார்த்தாச்சு, மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ நியூட்டனுக்கு பதிலாக கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இன்ட்டு ஆல்ரெடி ஒரு செகண்ட் இருக்கு, அதே மாதிரி ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்க செகண்ட்ல ஒரு செகண்ட் கேன்சல் பண்ணிடலாம், அதே மாதிரி இந்த மீட்டர்ல ஒரு மீட்டர் மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா கேஜி பர் மீட்டர் செகண்ட். ஓகேவா? இது மூணு வந்து எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் பாய்ஸ். ஓகே, பாய்ஸ் ஆர் டைனே செகண்ட் டிவைடட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கா, அதே மாதிரி தான் இருக்கும். டைனே செகண்ட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏன்னா இது சிஜிஎஸ் யூனிட். ஓகே, இது மூணும் வந்து எஸ்ஐ யூனிட், இது வந்து சிஜிஎஸ் யூனிட். சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், இந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நம்ம யூஸ் பண்றது வந்து கேஜி மீட்டர் செகண்ட், இதுதான் நம்ம யூஸ் பண்றோம் இப்ப ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட்ல. சரியா? இப்ப சென்டிமீட்டர்னாலதான் இங்க சென்டிமீட்டர் வந்திருக்கு லென்த்துக்கு. அதே மாதிரி டைனே ஃபோர்ஸ்னா இங்க டைனே அப்ப இருந்துச்சு. சரியா? 1 பாய்ஸ் அப்படின்னா 1 டைனே செகண்ட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? இப்ப இந்த பாய்ஸையும் பாஸ்கல் செகண்டை எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பாருங்க. 1 பாஸ்கல் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாஸ்கல் செகண்டுக்கு 10 பாய்ஸ். சோ ஓகே, அப்ப பாய்ஸ் பெருசா பாஸ்கல் பெருசா? ஒரு பாஸ்கலுக்கும் 10 பாய்ஸும் ஈக்குவலா இருக்காங்க. அப்ப பாஸ்கல் தான் பெரிய ஆளு பாய்ஸோட. ஏன்னா இந்த கன்வர்ஷன்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு பாய்ஸ் வந்து 10 பாஸ்கல் செகண்டா, இல்ல ஒரு பாஸ்கல் வந்து 10 பாய்ஸா? 10 இங்க வருமா இல்ல இங்க வருமாங்கிற கன்ஃபியூஷன் வரும். சோ பாஸ்கல்ங்கிறவர் பெரிய ஆளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், பாய்ஸ்ங்கிறவர் சின்ன ஆளு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூனிட் போட்டோம். சாரி, அந்த 10 இல்ல 1 அப்படிங்கிறத நம்ம பார்த்து போட்டோம். ஓகேவா? ஸோ 1 பாய்ஸ் அப்படின்னா 1 டைனே செகண்ட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க 1 வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து கன்வர்ஷன் தான். இப்போ எல்லா யூனிட்டுக்கும் மாத்திக்கலாமா இந்த ஒரு டேட்டா வச்சுட்டு? இதுதான் வந்து விஸ்காசிட்டி ஆர் டைனமிக் விஸ்காசிட்டி, ரெண்டோட மீனிங் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் பார்த்தா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே, இதோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட்டேஷன்லாம் வந்து நீங்க மெமரைஸ் பண்ண தேவையில்லை. மெமரைஸ் பண்ண தேவையில்லைன்னா இப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டினா அதுக்கு நியூ தான் அப்படின்னு, ஏன்னா அது 2-3 நியூ வரும். ஸ்பெசிபிக் வால்யூமும் நியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கொடுத்துருக்கிறது வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டியா இல்ல ஸ்பெசிபிக் வால்யூமா அப்படிங்கறது எதை வச்சு சொல்லணும் அப்படின்னா நம்ம யூனிட்டை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை செகண்ட். ஓகேவா? கேக்குதா? சரியா? மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா மியூ டிவைடட் பை ரோ. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை டென்சிட்டி. ஓகே, ஸோ இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். இப்போ இந்த யூனிட் ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இந்த யூனிட் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஆல்பா, which is thermal diffusivity. ஓகே, தெர்மல் டிஃப்யூசிவிட்டிக்கும் இதே யூனிட் தான், கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கும் இதே யூனிட் தான். சரியா? சரி, இப்போ இந்த மீட்டர் பெர் செகண்ட்
ங்கிறது SI யூனிட். சிஜிஎஸ்ல எப்படி கேட்பாங்க? இது SI யூனிட். சிஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர், அவ்வளவுதான். சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். இந்த டேர்மா என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டோக்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் per second is equal to 1 stokes. ஓகேவா? இது வந்து சிஜிஎஸ் யூனிட், இது SI யூனிட். எதுக்காக சிஜிஎஸ் யூனிட் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் சொல்றேன் அப்படின்னா, இன்னமும் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோக்ஸ் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். சரியா? சரி, இப்ப இதுல இருந்து எப்படி இதை கன்வெர்ட் பண்ணலாம்? ஸ்டோக்ல இருந்து 1 meter square per second is equal to 10 power 4 stokes. ஓகேவா? இது ஆல்ரெடி இங்க இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். சென்டிமீட்டருக்கு பதிலா நம்ம வெளியில எடுத்தோம்னா 10 power 4 வரும். இதை வச்சு சொல்லிடலாம். இல்லைன்னா இந்த கன்வர்ஷன் தெரியாதவங்க இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். 1 meter per second 10 power ஸ்டோக். இதுல இருந்து நம்ம கேட்ட மாதிரி டேட்டா மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எல்லாமே இந்த SI யூனிட்ல வச்சுதான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஸ்டோக்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகேவா? லாஸ்ட் ப்ரெஷர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளூயிட்ல ப்ரெஷர் 21. ஓகே, ப்ரெஷரோட யூனிட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரெஷர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்றேன். இந்த லைன் பேரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகேவா? இது கீழே போனுச்சு அப்படின்னா வேக்கம். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா இப்ப நார்மலா இருக்க அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பி அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே போனோம் அப்படின்னா வேக்கம் ஸ்டேட். இந்த நார்மலா இருக்க ப்ரெஷரை கம்மி பண்ணிட்டே போனோம் அப்படின்னா வேக்கம் போகும். அடுத்து இதுக்கு மேல போனோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சரியா? சரி, இப்ப கேஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு ரெண்டு டேர்ம் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேஜ் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர், அடுத்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர். 3 ப்ரெஷரு. அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கேஜ் ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதுல சம் ஃப்ளூயிட் இருக்கு, கேஸோ ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ இதுல ஒரு சம் ப்ரெஷர் கேஜஸ் யூஸ் பண்ணி இதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ்ல காட்டுற ப்ரெஷர் தான் கேஜ் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இந்த டிவைஸ்ல காட்டுற ப்ரெஷர் தான் கேஜ் ப்ரெஷர். ஸோ கேஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது இப்படி வரும். ஓகே, இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பிளஸ் ஆர் மைனஸ் கேஜ் ப்ரெஷர். ஓகேவா? சரி, இப்ப எதனால பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை இதுல வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட கம்மியான ப்ரெஷர்ல உள்ள ஃப்ளூயிட் இருக்கு. அப்ப இதோட ப்ரெஷர் கேஜ்ல காமிக்கிறது வேல்யூ வந்து இதோட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கேஜ் ப்ரெஷர்ங்கிறது மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். சரியா? ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர்ங்கிறது டோட்டல் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பிளஸ் ஆர் மைனஸ் கேஜ் ப்ரெஷர். ஓகேவா? சரி, எதனால இந்த அப்சல்யூட் ப்ரெஷர், கேஜ் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். இப்ப ஒரு கண்டெய்னர் இருக்கு, இதோட ப்ரெஷர் பாத்தீங்கன்னா 0.5 அட்மாஸ்பரிக் 2 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். உள்ள இருக்க ப்ரெஷர் பாத்தீங்கன்னா 2 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகே, நார்மலா இருக்கிறது வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்ல இருக்கு. இந்த கண்டெய்னருக்குள்ள அதோட அதிகமான இருக்கு, 2 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு. இப்ப இந்த கேஜ் வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா இதுல என்ன காமிக்கும் ரீடிங் பாத்தீங்கன்னா 1 தான் காமிக்கும். கரெக்டா? உள்ள இருக்கிறது 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஆனா கேஜ்ல ஏன் 1 மட்டும் காட்டுது அப்படின்னா இந்த கேஜ் எந்த அட்மாஸ்பியர்ல இருக்கு? ஆல்ரெடி ஒரு 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல இருக்கா. சோ இந்த ப்ரெஷரை தாண்டி தான் இந்த நீடில் வந்து மூவ் ஆகும்.
சொல்றது புரியுதா? அப்ப டோட்டல் உள்ள இருக்க ப்ரெஷர் பாத்தீங்கன்னா இந்த கேஜ்ல காமிக்கிறது வச்சு சொல்லக்கூடாது. கேஜ்ல வந்து கேஜ் ப்ரெஷர் மட்டும் தான் காமிக்கும். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் கேஜ் ப்ரெஷர் ஆட் பண்ணா மட்டும்தான் இந்த உள்ள இருக்க ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து நமக்கு தெரியும். அதுதான் வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சொல்றது புரியுதா? ஓகே. ஸோ வேக்கமா இருந்துச்சுன்னா கேஜ் ப்ரெஷர் வந்து நெகட்டிவா இருக்கும். வேக்கம்னா நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கம்மியா இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்ப யூனிட் பாருங்க. ப்ரெஷர்னா என்ன? force by area, normal force divided by area, which is Newton by meter square. இதுதான் நேத்து பார்த்தோம். இத பாஸ்கல்னு கூட சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இங்க என்னென்ன யூனிட் பார்க்க போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 atmospheric pressure. ஓகேவா? 1 atmospheric pressure which is equal to 1.01325 bar. ஓகேவா? ரெண்டு யூனிட் கொடுத்திருக்கேன், அட்மாஸ்பியரிக் பிரஷர், பார். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்னா என்ன நமக்கு தெரியணும், தெரியாதுல்ல. இப்போ பார்னா எப்படி இருக்கும் பாருங்க. 1 bar is equal to 1 into 10 power 5 pascal. பாஸ்கல்னா என்ன? நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 1 bar பிரஷர் அப்படின்னா என்னது? 10 பவர் 5 பாஸ்கல் இருந்தா அந்த பிரஷரை 1 பார்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர், நார்மலான இப்ப நம்ம பிரஷர் அட்மாஸ்பியர்ல பிரஷர் மெஷர் பண்ணா இந்த அளவு இருக்கும், 1.01325 பார் இருக்கும். ஓகே. சோ அப்ப பார்ல இருந்து பாஸ்கலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? ஒரு பார்னா 1 into 10 power 5 பாஸ்கல். அப்ப 1.01325 பார்னா இந்த 10 power 5 ப்ராடக்ட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா 10132.5 பாஸ்கல். ஓகே, இது பாஸ்கல். நெக்ஸ்ட் பாஸ்கலுக்கு முன்னாடி கிலோ போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 123212345. ஓகே, பாயிண்ட் இங்க வரும் 101325 பாஸ்கல். சோ இத பாஸ்கலுக்கு கிலோ பாஸ்கல்ல மாத்தணும் அப்படின்னா 1000 ஆல டிவைட் பண்ணனும். அப்போ 101.325 கிலோ பாஸ்கல். சொல்றது புரியுதா? இந்த டேர்ம் வந்து எப்படி எப்படிலாம் சொல்லிடலாம்னு பாக்குறேன். 1 atmospheric pressure na 1.01325 bar, 1 bar na 1 into 10 power 5 pascal. ஓகேவா? அடுத்து இன்னும் முடியல. 1 bar is equal to 760 mm of Hg. ஓகே, ஒரு 1 bar அப்படின்னா 760 mm of Hg, which means இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேனோமீட்டர்லாம் பார்த்துருப்போம் நம்ம, யூடியூப் மேனோமீட்டர் அதெல்லாமே. ஓகேவா? ஸோ 1 பார் ப்ரெஷர் நம்ம இந்த ஃப்ளூயிடுக்கு நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா, மீன்ஸ் மெர்க்குரிக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது ரைஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 760 mm ரைஸ் ஆகும். புரியுதா என்னன்னு? இந்த மேனோமீட்டர் டியூப்ல 1 பார் ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளூயிடோட ரைஸ் பார்த்தீங்கன்னா 760 mm வரைக்கும் இருக்கும் ஹைட். ரைஸ் ஆகிறது பழைய இருந்த ஸ்டேட்ல இருந்து இப்ப புது ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 760 mm தாண்டி போய் நிற்கும். ஓகேவா? இதுதான் வந்து 1 bar which is 760 mm of Hg அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்து இதே வாட்டர்ல எப்படி இருக்கும் பாருங்க. 1 bar pressure 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர். பாருங்க 10.33. அப்போ 1 bar pressure அப்ளை பண்ணோம்னா வாட்டர் இந்த ஹைட் எவ்வளவு ஹைட்ல போய் நிற்கும்? 10.33 மீட்டர் ஹைட்ல போய் அந்த வாட்டர் நிற்கும். ஓகேவா? ஏன்னா இந்த டிவைஸ் இந்த இதை வச்சுட்டு தான் நம்ம ஜென்ரலா வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோலாம் வந்து பிரஷர் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்ப இதை எப்படி கால்குலேட் பண்றது? பிரஷரையும் இந்த ஹைட்டையும் எப்படி கால்குலேட் பண்றது அதை பார்க்கலாம். அதோட முடிஞ்சிடும் டாபிக். ஓகேவா? அது எதுல இருந்து வந்ததுன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படிங்கிற லால இருந்து வந்திருக்கு. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ρgh. இதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லால இருந்து நம்ம எடுக்கிற ஒரு ஈக்குவேஷன். இந்த h அப்படிங்கிறது
height of the column. ஓகேவா? இப்போ 1 bar pressure apply பண்ணோம் அப்படின்னா ஹைட் எவ்வளவு வருது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். எந்த fluid யூஸ் பண்ண போறோமோ அதோட டென்சிட்டி யூஸ் பண்ண கண்டுபிடிச்சுக்க போறோம், சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 1 bar pressure என்ன மீனிங், பாஸ்கல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே பேசிக் யூனிட்ல இருக்கும். ஓகே, டென்சிட்டி பாத்தீங்கன்னா 13,600 kg per meter cube. ஸோ இது மீட்டர் கியூப் அப்படிங்கிறது பேசிக் யூனிட். அப்ப பாரை இந்த மீட்டர் இந்த டேர்ம்ல மாத்திக்கணும். ஸோ அப்போ 1 பார்க்கு 1 into 10 power 5 Pascal or Newton by meter square. So 1 into 10 power 5 is equal to density 13,600 into gravity 9.81 into height. Okay, இதுல இருந்து height calculate பண்ணோம் அப்படின்னா 760 mm, approximate 760 mm வரும். ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃப்ளூயிடுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாட்டர்னா என்ன, அதே மாதிரி தான் 1 bar pressure 1 into 10 power 5 is equal to density of water is 1000 into 9.81 into height. ஸோ இதுல இருந்து height கண்டுபிடிச்சோம்னா 10 power 5 divided by 10 power 3 into 9.81. ஸோ இங்க எவ்வளவு இருக்கும், 100 இருக்கும். 100 divided by 9.81 அப்ராக்சிமேட்டா 10.32 வரும், மீட்டர்ல வரும். ஓகேவா? இந்த யூனிட் முக்கியம், எம்எம்மா மீட்டரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? இது மாதிரி எந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டியை மென்ஷன் பண்ணிட்டு அந்த இதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, எத்தனை எம்எம் ஆஃப் ஹெச்ஜி, எத்தனை மீட்டர் ஆஃப் வாட்டர், எத்தனை எம்எம் ஆஃப் கெரோசின், அந்த மாதிரி. ஓகேவா? அப்ப எத்தனை யூனிட் பார்த்துருக்கோம், 1 atmospheric pressure is equal to 1.01325 bar, அது ஒண்ணு. 1 bar அப்படின்னா 1 into 10 power 5 Pascal or 100 kilopascal. 100 kilopascal கூட சொல்லலாம். இப்போ அந்த அட்மாஸ்பியரிக் பிரஷரை பாஸ்கல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அண்ட் கிலோ பாஸ்கல்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அடுத்து பார்க்க போற யூனிட் 1 bar is equal to 760 mm of Hg and 1 bar is equal to 10.33 meter of H2O, which means water. ஓகேவா? ஏன்னா மெர்க்குரி தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லேப்ல யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் மேனோமீட்டர்ல மெர்க்குரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் இருக்கு 1 தோர் பிரஷரை தோர்னு கூட சொல்லலாம். இந்த தோர் பாத்தீங்கன்னா which is equal to 1 mm of Hg. 1 mm of Hg னா 1 தோர். ஸோ அப்ப 760 mm of Hg என்ன வரும், 760 mm of Hg னா 760 தோர். அப்போ 1 bar is equal to 760 தோர், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகும். ஓகே, இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. சரியா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஓவர்.